ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கேரட் சாலட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரியாணிக்கெல்லாம் நம்ம வெங்காயம் தான் பண்ணுவோம், வெங்காய சாலட் தான் பண்ணுவோம். அப்படியெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேரட் சாலட் பண்ணி கொடுக்கலாம். கறிக்குழம்பு மீன் குழம்பு மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்கள் இந்த கேரட் சாலட்டை வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குஸ்காவுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. டெய்லி ஒரு கேரட் சாலட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுனால ரொம்பவே உடம்புக்கு நிறைய மாற்றங்களை நீங்களே உணருவீங்க. டெய்லி நம்ம சாப்பாட்டில் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோம்னா அவ்வளோ நல்லது. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர நீங்கள் ஒவ்வொரு கேரட் டெய்லி சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் என்ன தான் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் எப்படி கேரட்டை கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 கேரட் எடுத்து அதை நான் மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டேங்க. இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கேரட் துருவுறது இருக்குல்ல, அதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு கேரட் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் நம்ம இந்த மாதிரி சேலட்டெல்லாம் எந்த சாப்பாடு செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேலட் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இது வந்து நல்லா நம்ம துருவி எடுத்துடலாம். துருவி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் பொடிசாகவும் இருக்கக்கூடாது, மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது. பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் வந்து நிறைய போட்டிங்கன்னா நல்லது. நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால வெங்காயத்தை நான் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கேரட்னா ரொம்பவே இஷ்டங்க. தேவைக்கு சால்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். 3 கேரட் எடுத்திருக்கேன் நார்மல் சைஸில். அதுக்கு வந்து நான் லெமன் பாதி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான கேரட் சாலட் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் சாலட்டை எதோடு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரியாணி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த சாலட்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளுமே நம்ம ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த சாலட்டை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. டெய்லி நம்ம கேரட் சாப்பிட்றதுனால புற்றுநோய் தடுக்கக்கூடிய தன்மை அந்த கேரட்டில் இருக்குங்க. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு கேரட்டை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அது ரொம்பவே ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து குழந்தை வெள்ளையாகணும் அப்படின்னு குங்குமப்பூலாம் சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப மாற்றத்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கன்சீவானவங்களுக்கு டெய்லி கேரட் கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைய கலராக பிறக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மலச்சிகள் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியாகிறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு முக்கியமாக டெய்லி கேரட் வந்து ஜூஸ் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு கண் பார்வை கோளாறுகள் வரும், கண்ணில் வந்து அரிப்பெல்லாம் வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க டெய்லி வந்து கேரட் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை நமக்கு நல்லாவே இருக்குங்க. கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.